பைய தூக்கிட்டு கிளம்பி இருந்துங்க. முந்தி மாதிரி போகாமலாம் கிடையாது. டக்குன்னு உடனே பைய தூக்கிக்கிட்டு கிளம்பிடுங்க. என்னடா காரணம்னா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு எல்லாத்துக்குமே பஸ் வந்து ஃப்ரீ. நம்ம விரட்டி போய் பின்னாடி போய் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட டிக்கெட் கேட்குறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெண்கள் வந்து இப்போ நல்லா ஜாலியாக அவங்க நினச்ச இடத்துக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, குளத்துக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நல்லா ஃப்ரீ வேணும், யாருமே திட்ட முடியலை. உண்மையை சொல்ல போனால் ஆண்கள் தான் வந்து அடிமையாக இருக்காங்க. இது காரணம் யாருன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் இருக்கிறவங்கள பூராத்தையும் வந்து பெண்களுக்கு பூரா இலவச பஸ்ஸை கொடுத்து விட்டாப்புல. இதை ஏன் நான் குறிப்பிடுறேன்னா, லியோ சிவகுமார் நடிக்கிற அந்த சீனில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். நல்ல விஷயங்களை இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கோம். ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு யாருமே போறதில்லை, ஆனால் அரசு மருத்துவமனை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இந்த படத்தில் அரசு மருத்துவர்களையும் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த படத்தில். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் நிச்சயம் உங்களை ஏமாற்றாது. நிச்சயம் உங்களை ஏமாற்றாது. ஏதாவது வந்து விருதுக்குரிய படங்கள் விருது வாங்கிருச்சு, வாழ்வியல் படங்கள்னு சொல்றாங்க, வாழ்வியல் படங்கள்னு சொல்றாங்க, போகலாமா வேணாமா? ஏன்னா இணையதளத்தில் வந்து நம்ம தான் பார்க்குறோம் எவ்வளோ கமெண்ட்ஸ் என்னன்னு, போகலாமா வேணாமா அப்படி இல்லை. எங்களுடைய சவாலே வேற, உள்ளூர் மக்களையும் ரசிக்க வைப்பது, உலக மக்களிடமும் போய் சேருவது. கோழிப்பண்டை செல்லதுரை உள்ளூர் மக்களுக்கும் செல்லதுரையாகவும் உலக மக்களுக்கும் ஒரு செல்லதுரையாகவும் இந்த படம் உருவாகியிருக்கு. நான் எடுத்த படம்ன்றதுக்காக நானே பேச மாட்டேன். உலகத்திலே மிகப்பெரிய பயந்தோலி நான் தான். தான் செஞ்ச சின்ன பூதத்தை பார்த்து பயப்படுற ஒரு மந்திரவாதி இருக்காங்களா, அது நான் தான். இது என்ன செய்யணும் ஏது செய்யணும், என்ன ஏகன் நல்லா இருக்கா, அவங்க அப்பாட்ட கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா சார், இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நானே கான்ஃபிடண்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.